இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக 28ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரை, கூடவே லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகாரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேக மூடத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூடத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 28ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 31ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, சேலம் மாவட்டம்
ஏற்காடு தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், பாரூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேனி மாவட்டம் வைகை அணை, சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை, காஞ்சிபுரம் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நெடுங்கல், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், தேனி மாவட்டம் சண்முக நதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி KVK 7WS, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், வேலூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். நீலகிரி மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன் முதல் வாரத்தில் படிப்படியாக தீவிரமாக தொடங்கி பின்னர் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் கடலோர பகுதிகளில் கனமழையாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.